இப்போ இந்த பல்வினை பொறியின் சிறப்பு என்ன அப்படின்னா, இதில் விளக்கு பொறி, இனக்கவர்ச்சி பொறியாகவும், ஈப்பொறியாகவும் மற்றும் எலிப்பொறியாகவும் நம்ம பயன்படுத்திக்கலாம். இதுதான் இதனுடைய தனித்துவம். ஏன்னா எல்லாமே ஒரே பொறியில் நம்ம இதை பயன்படுத்தினால தான் இதுக்கு ஒரு தனித்துவம் பெற்றுள்ளது. பொதுவாக விவசாயிகள் பார்த்திங்க அப்படின்னா விளக்கு பொறியை தனியாகவும் பயன்படுத்திக்குவாங்க, இனக்கவர்ச்சி பொறியை தனியாகவும் பயன்படுத்திக்குவாங்க, நெல் மற்றும் காய்கறி பயிர் வகைகளில் தனித்தனியாக பயன்படுத்தி வருகிறார்கள். ஆனால் இந்த பல்வினை பொறியின் தனித்துவம் என்னவென்றால் விளக்கு பொறி, இனக்கவர்ச்சி பொறி, ஈப்பொறி மற்றும் எலிப்பொறி, எலிகளையும் பிடித்து அழித்து விடலாம். இது பொதுவாக அழிக்கிறதுக்கு மட்டும் அல்லாமல் பூச்சிகளை கண்காணிப்பதற்காகவும் இந்த பொறிகளை பயன்படுத்தி வருகிறோம். இதில் முக்கியமானது என்ன அப்படின்னா, இப்பொழுதுக்கு நம்மளுடைய ஈரோடு மற்றும் கோவை மாவட்டங்களில் பெரிதாக நமக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடிய பூச்சி என்னவென்றால் ஈக்கள். இந்த ஈக்களை அதாவது நம்ம வீடுகளுக்கோ சரி, இல்லை நம்ம பண்ணைகளில் சரி, கோழி பண்ணைகள் இல்லை ஆடு மாடு வளர்க்குற இடங்கள், இந்த மாதிரி பொதுவான இடங்கள்லையும் தொல்லைகள் அதிகமாக பெருகுறதுனால எங்களுடைய இந்த பொறியை பயன்படுத்தும் போது அவ்வளோ ஈக்களையும் நம்ம கவர்ந்து இழுத்து அதை அப்படியே அழித்து விடலாம். இப்போ இந்த பொறியை எடுத்துக்கிட்டோம்னா இதில் பல விதமான பொருட்கள் இருக்கின்றன. இப்போது இது என்னென்னா, இந்த டப்பா, இது சாதாரண ஒரு டப்பா. இதில் பார்த்திங்கன்னா நிறைய ஓட்டைகள் இருக்கும். இந்த டப்பாக்குள்ளே என்ன வச்சுருப்போன்னா இதுக்குள்ளே தான் அதுக்கு தேவையான பொறிகளை வச்சுருக்கு. இது இந்த கம்பெனிக்காரங்களே வழங்குவாங்க. என்ன பொறின்னா, இது வீடுகளில் வைக்கிறதா இருந்தால் கொஞ்சம் அழுகக்கூடிய பொருட்கள், ஒரு முட்டையோ இல்லை மீனையோ எதையோ உள்ளே வச்சிரும் அப்படின்னா 2வது 3வது நாளில் பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ ஈக்களும் இந்த துவாரம் வழியாக உள்ளே இழுத்து சென்று உள்ளே மூச்சு திணறலில் உள்ள மாட்டி அப்படியே செத்துவிடும். இப்படி நீங்கள் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு பண்ணைகளையும், கோழி பண்ணைகளையும் லட்சக்கணக்கான ஈக்களே ஒரு பொறியிலே நம்ம அவ்வளோத்தையும் கூட்டி அழிச்சிக்கலாம். இவ்வாறு இந்த பொறிகளை கொண்டு ஈக்களை அழித்துக்கலாம். இது கோழி பண்ணைகளை மட்டும்தான் பயன்படுத்த முடியுமா அப்படின்னா, இது கண்டிப்பாக வீடுகள்லையும் பயன்படுத்தலாம். வீடுகள்லையுமே ஒரு இடத்துல, ஒரு ஓரமான இடத்துல இந்த பொறிகளை வச்சு அப்படியே நம்ம ஏதோ ஒரு அழுகக்கூடிய பொருட்களை வச்சுட்டோம் அப்படின்னா அவ்வளோ ஈக்களையும் இதிலே கவர்ந்து தனியாக கொண்டு போய் ஒரு இடத்துல போட்டு அழிச்சிக்கலாம். இவ்வாறு இந்த பல்வினை பொறிகளை வைத்து பயன்படுத்திக்கலாம். வயல்வெளிகளில் விவசாயிகள் அனைவரும் இந்த பல்வினை பொறியை, அதாவது விளக்கு பொறிகளை கொண்டு உள்ள ஒரு பல்பு மாட்டி அப்படியே விளக்கு பொறியாக பூச்சிகளை கண்காணிப்பதற்காக நம்ம இதை பயன்படுத்திக்கலாம். மற்றும் இதை பார்த்திங்கன்னா அப்படியே கொண்டு இனக்கவர்ச்சி பொறியாகவும் உள்ளே வச்சுக்கலாம். கத்தரிக்காய், அதாவது காய்கறி பயிர்களில் பொதுவாக தாக்கக்கூடிய அந்த அந்து பூச்சிகளை இது கவர்ந்து இழுத்து, அதாவது ஆப்போசிட் செக்ஸ் அந்து பூச்சிகளை இது கவர்ந்து இழுத்து அப்படியே உள்ளே அழிக்குது. இது அதனால் பார்த்திங்கன்னா பொதுவாக கண்காணிக்கிறதுக்காக நம்ம விவசாயிகள் இதை பயன்படுத்திக்கலாம். 3வது பார்த்திங்கன்னா எலிகளை கட்டுப்படுத்தலாம். அப்படியே அதை திருப்பி வச்சு உள்ளே கொஞ்சம் கடலை துண்டையோ இல்லை கொஞ்சம் கருவாடையோ இதே போட்டோம்னா எலிகள் உள்ளே மாட்டிக்கும். உள்ளே மாட்டினதுக்கப்புறம் அதை என்ன செய்யணும்னா அப்படியே அந்த பொறியை கொண்டு போய் தண்ணிக்குள்ளே முக்கி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எலிகள் தானாக செத்துவிடும். கொஞ்சம் நேரம் முக்கி வச்சிட்டோம், 5 நிமிஷம் 10 நிமிஷம் முக்கி வச்சிட்டோம்னா எலிகள் மூச்சு திணறல் காரணமாக எலிகள் செத்துவிடும். இப்படி பல வகையான முறையில் இந்த பொறிகளை நம்ம பயன்படுத்துறதுனால எல்லாமே ஒரே இடத்துல அடங்கிறதுனால இதை நம்ம பல்வினை பொறி என்கிறோம். மேலும் இந்த பல்வினை பொறியை பற்றி விவரங்களை அறிய வேண்டுமானால் பேராசிரியர் மற்றும் தலைவர், பூச்சியியல் துறை, வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம், கிள்ளிகுளம், வல்லநாடு, பின்கோடு 628252, தூத்துக்குடி மாவட்டம் என்ற முகவரியில் தொடர்பு கொள்ளவும்.